வணக்க மக்களே. நீங்கள் பண்ருட்டியிலேருந்து அரசூர் நோக்கி போகிறீங்க அப்படின்னா ஒரு அதிகாலை நேரத்தில் இந்த ஊரில் வந்து பதநீர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு பதநீர் கிடைக்குங்க. குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் இந்த இடத்துல வந்து பதநீர் கிடைக்கும். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டியிலேருந்து நீங்கள் அரசூர் மெயின் ரோட்டில் புதுப்பேட்டை தாண்டி வந்தீங்க அப்படின்னா மனம் தவிழ்ந்த புத்தூர் அப்படின்ற ஊரில் தாங்க இந்த பதநீர் வந்து இங்கே இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான அப்படியே நீங்களே பார்க்கலாம். இந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பனை மரங்கள் இருக்கும். ஸோ இந்த பனை மரங்கள்லேருந்து பதநீர் இறக்கி இங்கே அதாவது ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த வழியாக போகிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. பாருங்கள், ஸோ அண்ணன் தான் வந்து பதநீர் இருக்கிறவங்க. அவங்க அந்த அக்கா தான் இருப்பாங்க. ஒரு சொம்பு வந்து 30 ரூபா. இந்த ஒரு சொம்பு வந்து 30 ரூபாங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவு இருக்கும். 30 ரூபா ஒரு சொம்பு. காலையில் 5 மணிலேருந்து 8-9 மணி வரைக்கும் அந்த பதநீர் வந்து கிடைக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இப்போ மரத்துலேருந்து இறக்கிக்கிட்டு வந்தது. இது தெளிஞ்சு இந்த மாதிரி பதநீராக கிடைக்குங்க. மேலே பாருங்கள், கீழே இருக்கிறது வந்து சுண்ணாம்பு, மேலே இருக்கிறது தெளிவு. இதுதான் வந்து பதநீராக கொடுக்குறாங்க. இந்த பனி நாளில் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். மொத்தம் எத்தனை மரம் ஏறுவாங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 30 மரம். இதுதாங்க இந்த ஒரு சொம்பு தான். இது வந்து 30 ரூபாங்க. இது வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவு இருக்க ஒரு சொம்பு 30 ரூபா. கொடுங்க. இந்த வழியில் போகிறவங்க எல்லாரும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. ஸோ ரோட்டில் போகிறவங்க, காரில், பஸ்ஸில், இந்த மாதிரி எல்லா வாகனங்களில் போகிறவங்களும் இந்த இடத்துல வந்து நிறுத்தி வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க. அதை கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ மேலே இருக்க அந்த தெளிஞ்ச நீரை மட்டும்தான் அவங்க வந்து பதநீராக கொடுப்பாங்க. எப்போ இந்த காலேருந்து பனி பெய்யுதுன்னா மரமே ஏறிக்க மாட்டேன். எப்படிண்ணா இருக்கு? நல்லா இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி ஓலையிலையும் கொடுக்குறீங்களாப்பா? ஓ, ஸோ இந்த மாதிரி எந்தெந்த டைமில் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் கிடைக்கும் அதையும் சொல்லுங்க. காலையில் 8 மணி, 5 மணிலேருந்து காலையில் 5 மணிக்கெலாம் வந்துடுவீங்க? 5 மணி 4 மணிலாம் வந்துடும். 5 மணிலேருந்து பதநீர் கிடைக்கும். 9 மணி வரைக்கும். 9 மணி வரைக்கும். ஸோ கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பண்ருட்டியிலேருந்து அரசூர் நோக்கி போகும்பொழுது மனம் தவிழ்ந்த புத்தூர். பண்ருட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 5-6 கிலோமீட்டருங்க. 6 கிலோமீட்டர். புதுப்பேட்டை தாண்டி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அரசூர் நோக்கி போகும்பொழுது இடது பக்கத்தில் நீங்கள் நிறைய பனை மரங்களை பார்க்கலாம். ஸோ அதுக்கு கீழேயே இந்த பதநீர் வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள், மேலே இருக்க தெளிந்த நீரை மட்டும், அந்த பதநீரை மட்டும் அவங்க வந்து வடிகட்டி கொடுப்பாங்க. கீழே அந்த சுண்ணாம்புலாம் வந்து கீழே தங்கிடும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பட்டையில் ஊற்றணும். குடிக்கிறோம்.
ஸோ இந்த மாதிரி ஓலையிலையும் குடிக்கலாம். அதோ இறங்கிக்கிட்டு வராரு பாருங்க. ஸோ மரத்துலேருந்து அந்த மரத்துலேருந்து இறங்கி அதாவது பதனியை இறக்கி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே எடுத்துகிட்டு வந்து தான் அப்படியே ஊற்றி அப்படியே கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஒரு மரத்துலேருந்து இறக்குந்தது அந்த தம்பி எடுத்துகிட்டு வராரு பாருங்க. அப்படியே காட்டுப்பாத அப்படியே மரத்துலேருந்து இறக்குனா அப்படி தாங்க இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ நுரையோட எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் அப்புறமா அது இதில் ஊற்றி தெளிய வைக்கிறாங்க. ஸோ ஒரு மரத்து 15 என்னங்க இப்போ தான் பனி அதிகமாக இருக்குது. விடிய விடிய தான் ரொம்ப அதிகமாக இருக்குது பனி. ஸோ அந்த அண்ணன் தான் மரம் ஏறுறவர். அங்கே பாருங்கள் அதான் வரண்ணா அப்படியே பாருங்கள். மரத்தில் அந்த பானையிலேருந்து இறக்குறதுல எறும்புகள் குளவி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா தேனியில் இயற்கையாக வர்றது தான் அது. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி வெறும் 17 மட்டும் இந்த குடத்தில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் நேரத்தில் தெளிந்த பதநீர் ஆகிடும். ஸோ அந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து என்ன இந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஏன்னா யூஸ்வலாக பதநீர் அப்படி தான் இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க இந்த வழியாக போகும்பொழுது இந்த பதநீரை வந்து குடிச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும்.